உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். சமீபத்தில் நடந்த தாவேக்காவினுடைய நிர்வாகி கூட்டம் தஞ்சாவூரில். அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான தொண்டர்கள், ரசிகர்கள், அப்பாவி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்களோட கையில் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க கையில் விஜய் சங்கீதா ஃப்ரேம் போட்ட பெரிய பெரிய ஃபோட்டோஸ் இருந்தது. என்னடா இது இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி ஒரு ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு தஞ்சாவூரில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னார்னா, அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் இங்கே தஞ்சாவூரில் ஒரே இதில் மேடையில் நிற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பரவுச்சு. அதுதான் உடனடியாக இந்த ஃபோட்டோலாம் பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் போட்டு கொண்டு நிறுத்திட்டாங்க. என்னென்னா தெரியும் உங்களுக்கு, சங்கீதா விவகாரம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து இந்த விவாகரத்து மணி வெளி 23-24 பக்கமாக அதனுடைய வெளிப்பாடு பெரிய விஷயமாக மாறி, அப்புறம் விஜய் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி விஜயை திட்டி, குடும்பத்தை பார்த்துக்க முடியாதவனால எப்படி நாட்டை பார்த்துக்க முடியும், சொந்த மனைவியை இந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கேன்னா, அப்புறமா இங்கே இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும், இப்படிலாம் இருந்தது. ஒரு 29 வருஷ தாம்பத்திய பந்தம், பசங்கள்லாம் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. 25-20 வயசு ஆகி போச்சு, உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையான ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, ஏகப்பட்ட வீடியோக்கள், ஏகப்பட்ட கருத்துக்கள், கருத்து சொல்லாத கந்தசாமிகள் எல்லாம் கருத்து சொன்னாங்க. அப்புறம் முட்டு கொடுங்கியா, முட்டு கொடுக்காம போங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தபோது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அபிமானிகள், தாவேக்கா தொண்டர்கள், விஜயோடைய ரசிகர்கள், விஜயோடைய வெறியர்கள் நம்பின ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அண்ணனும் அண்ணியும் பிரியலப்பா, இவனுங்களா சும்மா கதை கட்டி விடுறானுங்க. இந்த விவாகரத்து மனு வக்கீல் நோட்டீஸே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இப்படி சமூக வலைதளத்தில் பரவி இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அண்ணி சங்கீதாவை இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுக்கே தெரியாம இந்த மாதிரியான விவகாரத்தை இவங்க வெளியே பரப்பி விட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம அண்ணன், நம்ம தலைவர், நம்ம தளபதி இன்னைக்கு மேடையில நம்ம அண்ணியோடு அப்படி நிற்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவி அதன் பிறகு அது வதந்தியா மாறுச்சு. இதுதான் காரணம். அப்படி நின்னதுக்கான காரணம் அதுதான். அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க விஜய் உங்க மேல, மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா சொல்லலாம், நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லலாம், என்னுடைய நண்பி ஏன் நட்பாக பழகக்கூடாதா, ஏன் நான் ஒன்றா வரக்கூடாதா. அப்படி பார்த்தா படுக்கேறி காட்சி வீடியோ ஃபோட்டோ மட்டும்தான் உறுதி செய்யப்படுமா? அது கூட இப்போ என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு. இதெல்லாம் மீறி அந்த வெறித்தனமான ரசிகன், வெறித்தனமான தொண்டன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். விஜய் ஒரு கண்மூடித்தனமான ஒரு கோபக்காரர் அப்படின்ட்டு நேற்று அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு, மிக அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. கல்பாத்தி சுரேஷ், ஏஜிஎஸ் பட நிறுவனம், இவரை வச்சு கோட்டுலாம் படம் எடுத்தாங்க. அந்த கல்பாத்தி அர்ச்சனா மிக தீவிர விஜய் ரசிகை. அவங்களாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கக்கூடிய, விரல் வெட்டி எண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர் தான். அந்த திருமணத்துக்கு அவங்க வீட்டுக்கு அப்படி ஒரு திருமணம் நடக்கிறதா மீடியா கூட தெரியாது. இது வந்த பிறகு தான் தெரியும். திருவான்மையூரில் நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருப்பீங்க, திருதுப்புன்னு ஒரே காரில் ஒரே காஸ்டியூமில் ஒரே மாதிரி சிரிச்சா மாதிரி இறங்குனது நேற்று பூரா மீடியாவுக்குள்ளே பெரிய வைரலாக மாறிடுச்சு. பல தாவேக்கா தொண்டர்கள், பல பேர் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மனசு கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் சங்கீதாவுடைய அந்த வக்கீல் நோட்டீஸ், அந்த விவாகரத்து சம்பந்தமான விஷயம் அப்பட்டமான பொய் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள், அதெல்லாம் கட்டுக்கதை, அது திமுகவுடைய அப்பட்டமான சதி. சங்கீதா ஒரு சாவு வீட்டுக்கு போனப்போ ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்படியா இருந்த பொழுது சரி, அது வரட்டும், ரைட், அது விவகாரத்துக்குள்ளே இருக்குது, அது சம்மந்தமாக விஜய் எதுவும் பதில் பேசலை. உண்மையாக அது விவகாரத்து சம்மந்தமான ஒரு விஷயம்தான். வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி அதுக்கான பதில் அளிக்க சொல்லி விஜய்க்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம்,
நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னதுக்கு உண்மையிலே வெல்லு 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 வெல்லுன்னு நான் கூட அதில் என்னென்னா, ஒரு பொண்ணு மேலே அநியாயமாக பழி போடுறீங்களே, வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுகிறீங்களே, இது நியாயமா? இது எல்லாரும் தான் இது பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு இல்லையா, உங்கள் வீட்டில் மனைவி இல்லையா, பொதுவாக எல்லாரும் கேட்டப்போ அவர் மன்னிப்பே கேட்டார். ஏற்கனவே மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டதெல்லாம் பண்ணி, அப்புறமா வந்து த்ரிஷா கடுமையாக எதிர்ப்புலாம் தெரிவித்து, மன்சூர் அலிகான் கூட விடுங்க, இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார். நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பாகி த்ரிஷாவே அவருடைய வழக்கறிஞரை வச்சு அதுக்கு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வச்ச பிறகு இப்போ பார்க்கும்போது என்னையா இது, என்ன கோலம் இதெல்லாம், இது சரியான விஷயமா அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா சங்கீதாவுடைய திருமணம் அது வந்து லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, அப்புறமா வந்து கிறிஸ்துவ முறைப்படி நடந்ததா, இந்து முறைப்படி நடந்ததா, அதில் வந்து 2000 பேருக்கு சோறு போட்டாங்களா, 1000 பேருக்கு சோறு போட்டாங்களா, அப்புறம் குடும்பத்துக்குள்ளே வந்து கணவன் மனைவிக்குள்ளே 5 வருஷம் பேசாமல் இருந்தாங்களா, 2 பேரும் சண்டை போட்டாங்களா, 2 பேரும் வந்து ஒருத்தர் மாறி மாறி வந்து அடிச்சுக்கிட்டாங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் விடுங்க. இத்தனை வருட அந்த தாம்பத்திய உறவு இன்றைக்கி வந்து விஜய் அப்படின்றவர் வெறும் சினிமா நடிகர் மட்டும் கிடையாது. ஒரு தமிழக அரசியலில் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு விடிவெள்ளியாக வரக்கூடியவர். விடிவெள்ளியாக வந்து இன்று இருக்கிற இந்த ஊழல், லஞ்சம், லாவண்யம், மோசடி, அராஜகம், பெண்கள் பாதுகாப்பின்மை, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு முதல்வராக அவர் வரப்போகிறார். அவரை வந்து கொண்டு வந்து அரியணையில் ஏற்றுவோம் அப்படின்னு கோடான கோடி பேர் நினச்சிட்டு இருக்காங்க. வந்து அது ஓட்டா மாறுமா மாறாததை தாண்டி விஜய் போகிற இடம்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. போகிற இடம்லாம் பார்த்தா பெண்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது அதே ஒரு தலைவனுக்கு மிக 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 முக்கியம். அது நீங்கள் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து தனி மனித ஒழுக்கம் அவங்கெல்லாம் சிறந்தவங்களான்னு எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்ல வேணாம். அது அதை தாண்டி சங்கீதாவுடைய அந்த மனு ஒரு முறை அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிக்கணும், இத்தனை வருஷம் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், 2 பேருக்கு 2 குழந்தை இருக்குது, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. 2021 ஒரு நடிகை கூட கள்ள தொடர்பில் இருக்கார் எங்கள் வீட்டுக்காரரு. நான் வந்து அதை 2-3 தடவை கேட்டேன், கண்டித்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கள்ள தொடர்பை நான் விட்டுற போகிறேன் அப்படின்னு உறுதி அளித்தார். சரி, நானும் விட்டுட்டேன். ஆனால் அவர் விட்டுற மாதிரி இல்லை. இது சம்மந்தமாக நான் ஏதாவது கேட்க போனால் எனக்கு வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தினார், கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தினார், என் பிள்ளைகளுக்கு பெரிய அவமரியாதையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சங்கீதா விசஸ் விஜய், விஜய் விசஸ் சங்கீதா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், அவர் வந்து நடிகை கூட தொடர்பில் இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும், உங்கள் வீட்டு பெட்ரூமில் இருக்கட்டும், அடுத்த வீட்டு பெட்ரூமில் இருக்கட்டும், அந்த நடிகையை கூப்பிட்டு எங்கன்னா வெளியே போட்டோம், ஃபாரின் போட்டோம், அந்த நடிகை சம்மந்தமான புகைப்படம் வரட்டும், எல்லாம் ரைட்டு. அது 2 குழந்தைங்க என்ன பண்ணிச்சுங்க? வந்து ஒரு செலிபிரிட்டியுடைய பிள்ளைகள் பிறந்தது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அந்த கஷ்டத்தை செலிபிரிட்டியுடைய பிள்ளைகளாக பிறந்த ஒரு 5-6 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லியிருக்காங்க. அப்படி குறுகி போய் நாங்கள் ஸ்கூல் போவோம், முகத்தில் கர்ச்சிப் கட்டிக்கிட்டு நான் காலேஜ் போவேன், தொப்பி போட்டுக்கிட்டு கிளாஸில் வந்து கடைசி பெஞ்சில் உட்காருவேன். அன்றைக்கி வந்து பத்திரிகையில் வந்து ஒரு கிசு வந்து உறக்க என் காதை கூட சொல்லிட்டு ஒருத்தன் போய்கிட்டே இருப்பான், வந்து எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் அம்மாவை பற்றி. இது இந்த குழந்தைங்களுக்கு, விஜயோடைய 2 பசங்களுக்கும் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கும். அந்த மகன் உண்மையிலே பெரிய அளவில் ஜேசன் சஞ்சய்லாம் உண்மையிலே பாதிச்சிருக்கும். அதனால தான் பாருங்கள், வந்து ஒரு பையன் ஒரு படம் அதாவது வந்து எல்லா மகனுக்கும் அப்பந்தாங்க ரோல் மாடல். அப்பந்தான் ரோல் மாடல், வந்து அப்பந்தான் குரு, அப்பந்தான் ஹீரோ. அப்பனா மிஞ்சின எவனுமே கிடையாது. வந்து அவ்வளோ பெரிய உச்சத்தில் உயரத்தில் இருக்கிற ஒரு நடிகருடைய மகன் தன்னுடைய முதல் படத்தை டைரக்ட் பண்ண போறாப்புல, முதல் படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு அப்பா அம்மா இல்லாமல் அந்த ப்ரொடியூசரோட நின்று ஒரு ஸ்டில் கொடுக்குறாரு. ப்ரொடியூசரோட சேர்த்து உங்களுக்கு எதிர்முனையாக இருக்கிறது போட்டியாளராக இருக்கக்கூடிய அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா கூட நின்று கொடுக்குறாப்புல. தப்பு இல்லை, அதனால வந்து ஏற்கனவே அவர் தான் கூப்பிட்டு அரவணைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். வந்து நின்று கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர்கிட்ட இது பேட்டியோ இல்லை கொடுத்துருக்காப்புல, ஏதோ ஒரு வலைதளத்தில் சொல்லியிருக்காரு. வந்து எனக்கு எங்கள் அப்பா மாதிரி நடிகன் ஆகணும்னு ஆசை கிடையாது, எங்கள் தாத்தா மாதிரி டைரக்டர் ஆகணும் ஆசைன்னு. உடனே அவர் எஸ்ஏசி கண்கலங்கி
பேரம்பேத்தி பாசம் இல்லை. எங்க எஸ் ஏ சந்திரசேகர் சோபாவை வந்து அந்த வீட்டுக்குள்ள விடாமலே இருந்திருக்காங்க. அது பேரம்பேத்தியை பார்க்கறதுக்கு வந்து சரி, அது அவங்களுடைய பர்சனல் குடும்ப விவகாரம். எஸ்எஸ்சி எந்த விதத்தில் அவர் வந்து விஜய் என்ன துன்புறுத்தினாரோ, என்ன அடிச்சாரோ, என்ன காயப்படுத்தினாரோ தெரியல. ஒருவேளை அதுக்குள்ள நம்ம போகத்தால் அது அவங்க விருப்பம். வந்து உள்ள விடுறாங்க, உள்ள விடாம போறாங்க, பின்னாடி வந்து தோட்டத்து வழியா வராங்க, அது அவங்களோட விஷயம். தன் பேரனுடைய ஒரு பேட்டி வந்து கலங்கி போய் அடுத்த நாள் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேடோடு போய் நின்று அவர் வாழ்த்தியிருந்தார். ஏன் ரத்தம் எங்க போயிடும் அப்படின்னு அந்த படத்தையும் முடிச்சிட்டார் ஜேசன் சஞ்சய். ஆனால் ஜேசன் சஞ்சயோட முகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு பெரிய சோகம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா நம்ம அப்பா ஊரெல்லாம் கொண்டாடுறது, உலகெல்லாம் போட்டுறது, போகிற இடம் பூரா ஒரு இடத்துக்கு போனால் இந்த கண்மூடித்தனமாக இந்த இது பைக்கில் துரத்தி போகிறாங்க, அந்த வேனுக்கு சக்கரத்தில் உள்ளே விடுறாங்க, சைடில் வந்து போடுறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக நமக்கு தெரிஞ்சது, மொத்த ரிப்போர்ட்டராக தெரிஞ்சது. இப்போ விஜய் கூட பழங்கினவங்களை தாண்டி இப்போ சொந்த மகனாக வந்து எவ்வளோ தெரியும் வந்து, ஏன் இப்படி போகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கலாம் அவருடைய மனசில். அதை தாண்டி மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய வரவேற்பு விஜய்க்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் சங்கீதாவுடைய விவகாரம், சங்கீதா போட்ட மனு, சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் அப்படின்னு மிக கண்மூடித்தனமாக நம்புகிற அந்த தாவேகா தொண்டனுக்கு, அந்த விஜய் ரசிகனுக்கு, அந்த கடைகோடி விஜய் ரசிகனுக்கு நீங்கள் ஆமாயா உண்மைதாயா நான் வச்சுதாயா இருக்கிறேன், வடிவேலு காமெடியில் வருங்கள்ல, ஆமாண்டா வச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி அந்த திருமண விழாவுக்கு கூட்டின்னு வந்தது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யார் பேச்சையும் விஜய் கேட்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. இதுலேருந்து நல்லா தெரியுது, யாருடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கடா. ஏன்னா நிச்சயமாக இப்படி நான் வந்து இந்த நடிகை கூட வரப்போறேனே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு செங்கோட்டைங்கிட்டையோ ஒரு நாஞ்சில் சம்பத்துக்கிட்டையோ அவ்வளோ வேணாம். உங்களுக்கு அடுத்த கட்ட இரண்டாம் தலைவராக உங்களுடைய, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்னு கிடையாது, தலைவர் 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 தலைவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற புஷி ஆனந்த் அவர்கிட்டயோ ஒரு சின்ன ஆலோசனை கேட்டிருந்தா நிச்சயமாக அவங்க காலில் விழுந்திருப்பாங்க. சார் வெண்ணெய் திரண்டு வர நேரம் பானையை தயவுசெய்து உடைச்சியே உடைக்காதீங்க, வேணாம் இது. ஏன்னா செங்கோட்டையெல்லாம் மிகப்பெரிய அனுபவசாலி. எங்க எம்ஜிஆர் மீது இல்லாத குற்றச்சாட்டாங்க வந்து, எம்ஜிஆர் மீது பரப்பப்படாத வதந்திலா, எம்ஜிஆர் மீது வைக்காத இதுவா, அவர் எந்த இடத்துல இது மாதிரி இருந்ததே கிடையாது. எந்த இடத்துலயாவது பாருங்க வந்து எங்கேயாவது அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாக பொதுவெளியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா ஒரு பெண்ணோட பாவம் அப்படியேப்பட்டது. என்னை வந்து துன்புறுத்துறாங்க, என்னை அடிக்கிறாங்க. ஏன்னா சங்கீதாவும் சாதாரண வீட்டு பொண்ணு கிடையாது. கிட்டத்தட்ட 400 கோடி சொத்து இருக்குதுன்றாங்க, லண்டன்ல 4 பெட்ரோல் பேங்க் இருக்குதுன்றாங்க. ஏன்னா அது ஒரு பக்கம் கிளப்பி விட்டாங்க. ஜீவனாம்சத்தை வாங்கிறதுக்காக தான், விஜய் கிட்ட ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து பறிக்கிறதுக்காக தான் சங்கீதா ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க, சங்கீதா வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு நடுத்தர குடும்பமா, அது கீழே இருக்கிற குடும்பம், நம்ம எல்லாரையும் சொல்லிடல வந்து. ஏன்னா சம்பந்தாவை இப்படி தான் சொன்னாங்க வந்து தெலுங்குல. இந்த நாகார்ஜுனா குடும்பம் பூரா வந்து என்ன பண்ணுச்சு, எங்ககிட்ட இருக்கிற 4000 கோடி சொத்துல 2000 கோடி பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி விவாகரத்து நாடகத்தை கொண்டு வந்து அமக்கலப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இதுதான் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பரப்புது அப்படின்னு நியாயப்படி கொடுக்க வேண்டிய அந்த விவாகரத்துக்கான ஜீவனம்சம் இருக்குல்ல, அதையே தூக்கிப்பட்டு வந்தது சம்பந்தம். ஐ டோன்ட் கேர், உங்கள் ஆசாவது நீ அது போடா அப்படின்னு. அதனால் வந்து இந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில், லோயர் மிடில் இதெல்லாம் சொல்ல வேணாம். ஒரு பெண் வந்து முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, மனதளவில் நீங்கள் பெண்ணுக்கிட்ட மோதவே முடியாதுங்க, உடல் அளவில் மோதலாம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வந்து உண்மையா ஒரு டம்மி பீஸை கூட உயரத்தில் கொண்டு போய் வச்சிருவா. ஒரு மோசமானவன் வந்து நம்மளை வந்து காயப்படுத்துறான், நம்மளை இது பண்றான், அவன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவனுடைய அரியணையை கீழே இறக்கி வச்சு சாக்கடையில் தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கிற நேரத்தில் எலெக்ஷனுக்கு இருக்குது, இன்னும் இவ்வளோ பெரிய கோபம், இவ்வளோ பெரிய ஈகோ ஏன் உங்களுக்கு விஜய்? இப்போ இதுக்கு கூட சில பேர் வந்து சொல்கிறாங்க, நான் பொதுவாகவே சொல்கிறேன், நான் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவனோ அல்லது விஜயோடைய மிக தீவிர ரசிகனோ அல்லது தாவேக்கானுடைய கொள்கை பரப்பு கூட்டத்தில் இருக்கிறவனா கிடையாது. நாம் பார்த்த ஒரு சினிமா நடிகர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. ஒரு இளைஞர்கள் கூட்டம் வர வைக்கிறாங்க, வரட்டும் அப்படின்னு.
வரட்டுமே அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயமா இருந்தால் கூட சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு மக்கள் எல்லாம் வருது, மக்கள் கூட்டம் வருது, அடித்தட்ட மக்கள் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க, விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு கொந்தளிக்கிறாங்க. யாராவது அடித்தட்ட தொண்டனுடைய ரசிகனுடைய ஒரு திருமணத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா? கட்சி அறிவிச்ச பிறகு நீங்கள் கூட்டம் வந்துடும், எஸ்ஓபி போட்டுருவாங்க, அப்புறமா வந்து இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், உங்களுக்கு கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்துடும், உங்களுக்கு எதிர்கால அரசியலுக்கு அது பெரிய இதுவாகிடும். அந்த கல்யாண வீட்டில் வந்து 5-6 பேர் மோதி பெரிய பிரச்சனை ஆகிடும். மறுபடியும் வந்து கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது வந்துடும். இந்த மாதிரி சப்பு கட்டெலாம் வேணாங்க. அது காதம் வச்ச மாதிரி. இப்போ நேற்று இந்த கல்பாத்தி வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வரப்போறீங்க, திரிஷா வரப்போறீங்கன்னு ஒரு மூச்சு யாருக்காவது தெரியுமா? ஏன்னா விஜய் வந்து வெளியே கிளம்புறாருன்னு உடனே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. விஜய் வந்து ஃபோன் எடுக்கிறாருன்னு யாரு கூட பேசுறாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்படியா சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அந்த மாதிரியான ஒரு தகவல் வந்துதா? பார்த்தீங்கன்னா சத்யபாமா பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய கோட்டீஸ்வரருடைய கல்யாணத்துக்கு போகிறீங்க, இன்னொரு யார் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இதுக்கு போகிறீங்க. யார்? ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் ஆந்திர முதலமைச்சர், அவங்க இதுக்கு போகிறீங்க. நான் எடுத்து கொடுத்த பேண்ட்டு சட்டையை தான், நான் எடுத்து கொடுத்த வேட்டி சட்டையை தான் அண்ணன் கட்டிக்கின்னு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ஒரு அடித்தட்ட ஒரு சாதாரண ரசிகன் காதம் வச்ச மாதிரி நீங்கள் போய் நின்னீங்கன்னா அவனுடைய மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு பேராதரவு உங்களுக்கு. வண்டி முன்னாடி போகிறவங்களாம் தொப்புன்னு விழுந்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், அவனெல்லாம் வந்து பார்க்க முடியல உங்களால். உங்களை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரு, அந்த ப்ரொடியூசர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கல்யாணம், ரைட்டு, அது உங்கள் விருப்பம், போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. அதே வேளையில் ஒரு பெண்ணோடைய குமுறல் வந்து உங்களுடைய மனைவி, அவங்க இப்போ வந்தவங்க, இடையில வந்தவங்க, இந்த ரசிகர்லாம் இப்போ வந்தவங்க, இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இப்போ வந்தவங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு வந்தவங்க, உங்களுடன் 29-30 வருஷம் குடும்பம் பண்ணவங்க, உங்களுடைய சுக துக்கத்தில் பங்கேற்றவர்கள், உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, அவங்க வந்து குமுறுறாங்க. வந்து எந்த பெண்ணும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. வந்து என்னை கொடுமைப்படுத்துறாரு, கூத்தியார் வச்சுங்கிறாரு, கைவிட மாட்டேன்றாரு, டார்ச்சர் பண்றாரு, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. 50 வயசுக்கு மேலே பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு இது. இப்போ கோர்ட் வாசலில் நின்றுக்கிட்டு, ஏன்னா எதிர்கால தமிழக அரசியல் 2026 மாற்றப் போகிறீர்கள் என்று இன்னும் கோடான கோடி பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன திரிஷா கூட வந்ததுக்கு அதுக்கு என்ன? ஏன்னா தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து ஒரு மனைவி அங்க கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு உடனே, ஆமா நான் பண்ணிட்டேன், இல்லை நீ நான் பாரு அது அவ்வளோ கூட வரேன், நான் அந்த நடிகை கூட வரேன், நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு. இது வந்து விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு சின்ன சர்க்கிள் தான். இது எத்தனை காலம் மனசுல வச்சிருப்பாங்க, இடையில அது மாறுமா? விஜய் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்வாரா? விஜய்க்கு இது கண்ணீர் விட்டு அழுவாரா? அது எந்த விதத்தில் இதுவாகும் தெரியல. நானும் இப்போ சொல்றேன், விஜய் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவனாக உருவெடுத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தனி மனித ஒழுக்கம் மிக முக்கியம். விஜய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.